ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பாத்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத்னு 2 லொகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து எனி சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா மாடலிங்லாம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அதுவும் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AWS எல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், கிளவுட் கம்ப்யூட்டிங்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அப்ளை வித் லிங்க்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை நவுன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்ளை நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி ஸ்டெப்பில் பார்த்த மாதிரி நீங்கள் உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.